ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெயிலுக்கு எதமாக குல்ஃபி தாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். 6% ஃபேட்டு. ப்ளூவோ க்ரீனோ எடுக்காதீங்க, அதில் வந்து ஃபேட் கம்மியாக இருக்கும். குல்ஃபிக்கு ஃபேட் அதிகமாக உள்ள பால் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா காய்ச்சிக்கோங்க, அடிப்பிடிக்காமல் காய்ச்சுங்க. சைடில் வர ஆடை எல்லாத்தையும் எடுத்து சென்டரில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆடை தான் இதோட டேஸ்ட்டு. குல்ஃபிக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் சுகர் வந்து 35லேருந்து 40 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்ரு பாலை 1/4 லிட்ரு பாலாக ஆக்குங்க. நீங்கள் நிறைய சுகர் சேர்த்திங்கன்னா அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும் குல்ஃபி. இப்போ பொடியை நுணுக்கி வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இதையும் நான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் மிக்சிலே பவுடராக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 லிட்ரு பாலை நான் 1/4 லிட்ரு ஆக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இதை எடுத்து வச்சுப்போம். இப்போது இது சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்காக தாங்க பண்ணுறேன். ஒரு 10 ரூபாய் டெய்ரி மில்க் சாக்லேட்டை வாங்கியிருக்கேன். இதை இந்த மாதிரி பொடியை நுணுக்கிட்டு இந்த டபுள் பாய்லர் மெத்தடில் இதை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் பண்ணுங்கள். இது நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி மெல்ட் ஆகும்போது டம்ளரில் எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி அமுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நான் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போது இந்த பக்கத்தில் நான் ரோஸ் மில்க் பவுடரை கொஞ்சமாக கொட்டி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு டம்ளரில். ஏன்னா நான் குல்ஃபியில் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் கொண்டு வர போகிறேன். அடுத்தது இதில் நான் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் 2 நல்ல பொடியை நுணுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் இல்லைனா ஓரியோ பிஸ்கெட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கெட்டாக சேர்த்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துட்டு இப்போது பால் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. இப்போது நான் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட போகிறோங்க. ஏன்னா அந்த பவுட்ரு அப்போ தான் பாலில் நல்லா மெல்ட் ஆகும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பிஸ்கெட்டை நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுலேயும் நல்லா பாலை ஊற்றி கலக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி கலக்கிக்கோங்க. அப்புறம் மீதி இருக்க பிஸ்கெட்டையும் எடுத்து நான் அடுத்த டம்ளரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சல அந்த சாக்லேட்டை எடுத்து அதுலேயும் நான் பாலை ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இது சும்மா ஃப்ளேவருக்காக தாங்க. இது எப்படி வருதுன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கவரை டம்ளர் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது சின்னதாக ஒரு நைஃபோ சிசரோ வச்சு லைட்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருகிற அளவுக்கு ஓட்டை இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி சொருவிக்கோங்க. சொருவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு நார்மல் வாட்டரில் இப்போது இந்த ரப்பர் பேண்டை கழட்டிட்டு இந்த கவரையும் எடுத்து பாருங்கள், நல்லா கட்டி இருக்குங்க. இப்போ தண்ணியில் வச்சு பார்க்கலாம். இல்லைங்க, ஐஸ்கிரீம் ஸ்டிக் கையோடு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். நான் இந்த சாக்லேட் இதுவை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். இதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என் பொண்ணு வந்து ரொம்ப ஆர்வக்குள்ளரில் இப்பயே வேணும்னு கேட்டாலங்க, அவளுக்கு நான் கொடுத்துட்டேன். ஒரு 1/2 hour கழித்து மறுபடியும் பார்க்குறேன். இப்போ நல்லா கட்டியிருக்குங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிக்கோடு குல்ஃபி வருது. இதுதாங்க அந்த ரோஸ் மில்க் குல்ஃபி. அடுத்து நம்ம பிஸ்கெட் போட்டு வச்சுருந்தோம்லங்க, அதையும் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். லைட்டாக திருப்புறேன். அவ்வளோதாங்க, கையோடு வந்துடுச்சு. அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.